மோடியின் டிஜிட்டல் இந்தியாவை கழுவி ஊற்றி காரி துப்பி இருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள். சங்கிங்க எல்லாம் சமூக வலைதளங்களில் கதறுகிறார்கள், ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறார்கள். காண கண்கோடி வேண்டும், கண்கொள்ளா காட்சியது, காதுகளுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கிறது. அந்த வீடியோலாம் இருக்குது. எல்லா வீடியோ ஆதாரங்களோடு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. அதாவது நம்ம மோடி சொன்னார் ஞாபகம் உங்களுக்கு, டிஜிட்டல் இந்தியா எல்லாமே, அதாவது பிச்சை இருக்கிறவங்க கூட இனிமேல் டிஜிட்டலில் தான் பிச்சை எடுக்கணுங்கிறவங்களாம் சொன்னார் இல்லையா? அந்த டிஜிட்டல் இந்தியாவோட நிலைமை என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க சமீபத்தில். என்ன உத்தரவுனா, அந்த தேர்தல் நிதி பத்திரம் அப்படின்னு ஒன்றை வச்சு 6000 கோடி ரூபாயை வசூலித்தார் நம்முடைய மோடி. பாஜகவுக்கு, நமக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை, அவருக்கு வசூலிச்சுக்கிட்டார். பாஜக தான் மிக அதிகமாக, இப்போ இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் பணக்கார கட்சிகள் வரிசை பட்டியலில் முதலிடத்துக்கு போயிடுச்சு அது பாஜக. அவ்வளவு வசூலித்தாங்க. யாருக்கிட்டடா வசூலிச்சிங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு சட்ட திருத்தம் வேறு கொண்டு வந்தாங்க. இதை எடுத்து ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. அந்த வழக்கில் சமீபத்தில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது நான் இன்றைக்கி இப்போ பேசிட்டு இப்போ நமக்கு மார்ச் 5, நாளைக்கு மார்ச் 6, நாளைக்குள்ள இந்த தகவலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, எஸ்பிஐ, இந்த எஸ்பிஐ வங்கி என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் அதை வாங்கி என்ன பண்ணணும், இந்த மாதம் கடைசிக்குள்ளே இணையத்தில் பதிவேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை தெளிவாக கொடுத்தாங்க. அப்போவே எல்லாருக்கும் தெரியும் எஸ்பிஐ என்ன செய்யாது, இதை கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னா, இதை கொடுத்த உடனே இப்போ நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போகும். என்ன தெரிஞ்சு போகும், யார்கிட்டேருந்து எவ்வளோ வந்திருக்குது. இப்போ எஸ்பிஐ டீட்டெயில் கொடுக்கணும்ல. இவ்வளோ நாள் யார்கிட்டேருந்து மோடி காசு வாங்கினார்னே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்க. எங்கள் அண்ணாமலை சொல்லுவார் பாருங்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய மாத செலவு எது, மாதம் 6 லட்சம் ரூபா செலவு, வீட்டு செலவு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவருக்கு. அந்த மாதிரி எந்த நண்பர்கள் கேளுங்க, சொல்ல மாட்டார். ஏன்னா எந்த நண்பர்கள்னு சொன்னால் தெரிஞ்சு போகும். அந்த நண்பர்களுக்கு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஆட்சியை வச்சு என்ன ஃபேவரிசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லுது, நீ யார்கிட்டேருந்து காசு வாங்கியிருக்க சொல்லு, அப்போ தான் நீ அவனுக்கு என்னெல்லாம் நலத்திட்டம் கொடுத்த அப்படின்னு தெரியும். தட் மீன்ஸ் ஃபேவரிசம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு எக்ஸோ ஒய்யோ, அதானியோ, அம்பானியோ, எக்ஸோ யாரோ ஒரு நிறுவனம் எடுத்துக்கோங்க. அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாஜகவுக்கு சும்மா சொல்கிறேன், பாஜகவுக்கு ஒரு 500 கோடி ரூபா தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து 500 கோடியை பாஜக வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டினுடைய வளம் அது பாஜகவுக்கு சொந்தமானது இல்லை, பார்க்குற உங்களுக்கு, பேசுகிற எனக்கு, நம்ம எல்லோருக்கும் சொந்தமானது இந்த நாடு. இந்த நாட்டினுடைய வளத்தை அம்பானிக்கு வித்துறது, அதானிக்கு வித்துறது. வச்சுக்கோ, நீ வச்சுக்க, என்ஜாய் பண்ணு. ஏன், அதான் நீ தான் எனக்கு காசு கொடுத்துட்டியல. இப்படி ஒரு கேவலத்தை மோடி செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் போட்டும் இருந்ததெல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும், வசமாக மாட்டிக்கிட்டே எல்லாரும் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுத்துரு தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி ஏற்றணும்னு சொன்னாங்க. இப்போ எஸ்பிஐ என்ன சொல்லுது, இல்லை ஒரு 4 மாதம் எனக்கு டைம் கொடுங்க. எதுக்கு, யார்கிட்டேருந்து பணம் வந்துச்சு, எந்தெந்த கட்சிக்கு யார்கிட்டேருந்து பணம் வந்துச்சுங்கிற விவரத்தை சொல்லணும் இல்லையா. இதை ஒரு 4 மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு எஸ்பிஐ கேட்கிறது. ஏன் 4 மாதம் டைம், அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிந்து போகும். இப்போ தேர்தல் நேரத்தில் நாளைக்கு மார்ச் 6, நாளைக்கு எஸ்பிஐ கொடுக்கணும். கொடுத்து இந்த மாத கடைசிக்குள்ளே தேர்தல் ஆணையம் பதிவேற்றணும் வெப்சைட்டில். அப்படி ஏற்றி இருந்தால் மோடி யாருக்கு என்னென்ன செஞ்சார் தேதி வாரியாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மார்ச் 1ஆம் தேதி, ஓகே, இங்கேருந்து எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒரு பெரிய முதலாளி எடுத்துக்கிடுங்க, அம்பானியோ அதானியோ யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர்கிட்டேருந்து மார்ச் 1ஆம் தேதி இவ்வளவு பணம் இவருக்கு பேருக்கு, யாருக்கு, மோடிக்கு, ரைட்டா, ரைட். இப்போ அடுத்த நாளே மார்ச் 2 அல்லது 3ஆம் தேதி மோடி ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருப்பார், அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுருப்பார். அது யாருக்கு போயிருக்கோம், இந்த பணம் கொடுத்தவருக்கு போயிருக்கோம். இப்போ நாட்டு மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிந்து போகும். அப்போ இந்த தேர்தலில் பாஜகவிற்கு பலத்த அடி விழும், பின்னடைவு ஏற்படும். அதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பிஐ இல்லை ஒரு 4 மாதம் எனக்கு டைம் கொடுங்க இதை கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிடிஆரிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். பிடிஆர் கழுவி ஊத்துறார். அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அது என்ன சொல்கிறாரு, அதில் சில நியாயமான கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா அவரும் பல வருடங்கள் வங்கித்துறையில் பேங்கில் வேலை பார்த்தவர். அவர் உலகின் மிகப்பெரிய வங்கிகளிலெல்லாம் வேலை பார்த்தவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு,
இது 5 நிமிஷம் வேலைப்பா. பட்டனை தட்டுனா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் பேங்குக்கு போங்க, நம்மளை எப்படி மோடி ஏமாத்துறாருன்னு பாருங்கள். நீங்கள் பேங்குக்கு போங்க, உங்கள் பாஸ்புக்கை தூக்கிட்டு போவீங்க. பாஸ்புக்கை கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குது என்ன யாதுன்னு வந்துடும். இது பேங்குக்கு போனால் அவ்வளோவே வேண்டாம். இப்போ எல்லார் கையிலையும் ஆப் இருக்குது, மொபைல் ஆப்பு. பேங்கு நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறீர்களோ அந்த வங்கியில் உள்ள இதை அடிச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுன்னு காட்டும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டேட்டு ஃப்ரம் டு அப்படின்னு போட்டு சென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா பேங்க்லேருந்து ஆப்பு மூலமாக உங்களுக்கு எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரை நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்களோ அது இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எங்கே வந்துடும், மெயிலுக்கு வந்துடும். இப்போ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா யார் யாருக்கிட்டேருந்து பணம் வந்துச்சு, யார் யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, யாருக்கு அனுப்புனீங்க, எங்கேருந்து வந்துச்சு, இது எல்லாமே அதில் இருக்கும். இது ஒரு இப்படிங்கிற வேலை. இப்போ எஸ்பிஐக்கு இது முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஏன் எஸ்பிஐ சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா, சொன்னால் மோடி மாட்டிக்குவார், அமித்ஷா மாட்டிக்குவார், நிர்மலா சீதாராமன் மாட்டிக்குவார், எல்லாரும் வகை தொகையாக சிக்குவாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு ஊழல், வெல் ஆர்கனைஸ்டு கொள்ளை அப்படின்னா எதுனா இந்த தேர்தல் நிதி பத்திரம் தான். 6500 கோடி, 6000 கோடிக்கு மேலே 6500 சொச்சம் கோடி வசூலித்திருக்கிறார் மோடி தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக. இப்போ பிடிஆர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த கேள்வியை பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். நானும் ஒரு 20 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன். இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வங்கி, இதெல்லாம் 2 நிமிடங்களில், அதாவது நீங்கள் பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது நீங்கள் ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை, ரிசர்வ் பேங்க்லேருந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்கள் சொல்லலாம் ஒரு 6 மாதம் எடுக்கும், 3 மாதம் எடுக்கும்னு. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கோரி இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலையே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாதம் 6 மாதத்துக்கு அளிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்போ பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்காக இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. பார்த்துட்டிங்களா? தான் கேட்குறாரு பிடிஆர். ஏப்பா இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுமாப்பா, இது என்னப்பா எனக்கு படப்படப்பாக வருதுப்பா, கேட்கவே பயமாக இருக்குப்பா, வங்கிகள்லாம் ஏன்பா இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த கேள்வியை நியாயமாக எழுப்புகிறார். இப்போ மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியாவில் என்னெல்லாம் சொன்னாங்க, நம்மளை மட்டும் ஆதார கேஸ் அக்கௌண்ட்டோட என, கேஸ் அக்கௌண்ட்டை பேங்கோட என, பேங்க் நம்பர் வந்து ஆதாரோட என, இதெல்லாம் செல்ஃபோன் நம்பரோட என, எல்லாத்தோடையும் சேர்க்க சொன்னாங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு? ஒரு டிரான்சாக்ஷன் ₹1 கூட என்ன செய்யக்கூடாது. மோடி அப்படி தான் பேசுவார். நான் முறைகேடாக அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் வாங்கின 6500 கோடிக்கு எங்கே கணக்கு? இப்போ நான் இன்னொரு பக்கம் வரேன். இப்போ எஸ்பிஐயே விட்டுருங்க, ஏன் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையின் சிகரம் என்று சொல்லக்கூடிய இந்த வெட்கம் கெட்ட கூட்டம், மானங்கெட்ட கூட்டம், இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நேரடியாக எப்பா எதுக்குப்பா எஸ்பிஐட்ட கேட்டுக்கிட்டு, எங்ககிட்ட வந்துருக்குப்பா, எங்கால் கணக்கு வச்சுருக்காப்புல, யார் யார்கிட்டேருந்து எவ்வளோ வந்துருக்குன்னு எங்ககிட்டே இருக்குந்தா அப்படி போடுங்க, சொல்லலாம்ல. சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் நேர்மையின் சிகரம் தானே. சொல்ல மாட்டாங்க. 4 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. அப்போது இது என்னென்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்னு உங்களுக்கு தெரியுதா? இதில் இன்னொரு பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு பெரிய பித்தலாட்டம் என்னென்னா, எலெக்ஷன் வரப்போகிற நேரம் பார்த்து மதுரையில் வந்து பூமி பூஜை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. ஏன்னா அடிக்கல் நாட்டி வருஷம் என்னாச்சு, போன தேர்தலை ஒட்டி வந்தீங்க, இப்போ அடுத்த தேர்தலுக்கு வந்து பூமி பூஜைங்கிறீங்க. இந்த 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதாக ஒரு கக்கூஸ் கட்டணும்னா கூட மோடி தான் வந்து அதை நினைச்சுவார், பூமி பூஜைலாம் போட்டு திறந்து வைப்பார். அது நமக்கு தெரியும். அவர் தான் ரிப்பன் கட் பண்ணி விடுவார், திறந்து வைப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஊருக்கும் ஒரு சின்னதாக ரயில் போகணுன்னா கூட அவர் தான் கொடியை செய்ப்பார். அந்தந்த துறை அமைச்சர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ எய்ம்ஸுக்கு பூஜை போட்டிங்கன்னா மோடி வந்து உட்காந்து போடலாமே பூஜைலாம். ஏன்னா எல்லோரும் கேட்பான், எப்பா இது ஏற்கனவே பண்ணி நாள் என்னாச்சு,
மோடி வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும் மக்கள் மத்தியில். அப்போ மக்கள் என்ன பேசுவாங்க, இல்லை ஏற்கனவே இந்த ஆள் ஒரு வாட்டி மதுரையில் ஒரு எய்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து திறந்தேனார்ல, இது 2வது எய்ம்ஸ் ஆமா. அப்போ பக்கத்தில் கொஞ்சம் ஆடப்போடா, அப்போ அந்த ஆள் வந்து திறக்கிறதா சொன்னார்ல, அந்த எய்ம்ஸுக்கே இப்போ தான் பூமி பூஜை போடுறாங்க. 5 வருஷமாவா? 5 வருஷமா. அப்போ என்ன பண்ணாலும் இவ்வளோ நாள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த செய்தி பரவும். அப்போ பாஜகவுக்கு விழக்கூடிய அந்த ஒத்த ஓட்டும் விழாது. அதனால மோடி வரல, நைஸாக ஒரு பூமி பூஜை ஆரம்பிச்சு விட்டு, இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்வார், மதுரையில் மட்டுமாவது மீண்டும் அந்த செங்கலை தூக்கி காட்டக்கூடும். மதுரையில் மட்டுமாவது என்ன செய்வார், எப்பா போன வாட்டி காட்டின செங்கல் கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் தூளாகி போய் கையில் இருக்கலாம், மேபி அவர் கையில் எடுத்து சொல்லுவார்ல, 5 வருஷம் கழித்து வர்றேன் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அப்போ பயம். போன வாட்டி அந்த ஒத்த செங்கலை வச்சு பாஜகவை செங்கலாக பிரித்தார் அவர். அப்போ இந்த வாட்டி பூமி பூஜை ஆரம்பித்து ஏதோ ஒரு வேலை மாதிரி ஆரம்பிச்சு விட்டா எலெக்ஷன் டயத்தில் சொல்லிக்கலாம்ல வேலை தொடங்கி விட்டது அப்படின்னு. அப்போ இது ஒரு ஏமாத்து வேலை. ஏன் சார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா, கொஞ்சம் காலதாமதமாக ஆயிடுச்சு, செஞ்சுட்டாங்க, பட் துறப்பாங்கன்னு பாசிட்டிவாக நினைக்கலாம். அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தார் யார், நம்ம நரேந்திர தாமோதர் தாஸ் குஜராத்தில். குஜராத்தின் தன்னிகரற்ற தலைவன், வளர்ச்சியின் நாயகன் ஆகுன்னாங்கல்ல மோடியை. அந்த வளர்ச்சி நாயகன் மோடி அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் 95க்கு பிறகு 95க்கு பிறகு குஜராத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வரல. ஒரே ஒரு இத்தனை வருஷம் 95லேருந்து வருஷம் ஆச்சு. எத்தனை நீங்கள் கணக்கு பண்ணுங்க, 95, 2005, 2015, இப்போ அடுத்த வருஷம் தான் 2025, நியர்லி 30 வருஷம். இந்த 30 வருடத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணை ஆட்சி செய்வது பாஜக. அப்போ மோடி இதில் 3 வாட்டி முதலமைச்சர் குஜராத்தில். ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட எங்கே கெட்டலை, குஜராத்துக்கு கெட்டவில்லை என்ற தகவல் எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறாங்க பாஜகக்காரன்லாம், எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எய்ம்ஸை திறக்க போகிறோங்கிறான், திறந்துட்டோங்கிறாங்க கொஞ்சம் பேர். அப்போ இந்த ஏமாற்று வேலை இல்லையா, டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஒரு எஸ்பிஐலேருந்து ஒரு தகவலை கொடுக்க மறுக்கிறது எஸ்பிஐ. இவங்க டிஜிட்டல் இந்தியாவோட கேவலத்தெல்லாம் கேட்டாங்க, இன்னும் சிரிப்பீங்க. ரஃபேல் விமான ஊழல் தொடர்பான வழக்கு நடக்கிறது நீதிமன்றத்தில், நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த ஆவணங்கள்லாம் எங்கப்பா, அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே அப்படின்னாங்க. ஃபைல்லாம் காணும் சார்ட்டான். காணும்னா எங்கடா போச்சு? அது காணும் சார். எங்கே வச்சுருந்தீங்க காணாமல் போகிறதுக்கு? அது நாங்கள் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் வச்சுருந்தோம். எது, பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் வைத்த கோப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லையா? வாரே வாவ், கிரேட் மோடிஜி அப்படின்னு உலக நாடுகள்லாம் நிச்சயம் கைகொட்டி சிரிக்கும். ஆனால் மோடிக்கு அதை பற்றி வைக்கவே கிடையாது, கேவலமே கிடையாது. அவர் திருப்பி ஒரு கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு பயவேணும் மித்ரோ அப்படிம்பாரு. இங்கே ஒரு ஏமாளி கூட்டம் கடந்து விசில் அடித்து கைத்தட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மை. அப்போ எல்லா இடங்களிலும் இப்போ கடைசி எங்கே வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் அப்படியே பார்க்குறாங்க. அம்பேத்கரை பார்த்தாங்க, இவரை பார்த்தாங்க, யாரையாவது வச்சு காமராஜர். ஆனால் உலகத்திலேயே இந்த கர்நாடகாரங்க படத்தை சொல்லுவாங்கள்ல, அதாவது கார் வச்சுருக்கிற கரகாட்ட கோஷ்டின்னா அது நம்ம கோஷ்டி தான் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் அம்பாசிடர் கார் அப்படின்னா ஓங்கி ஒரு மிதி விழுங்க, இது அம்பாசிடர் காரா அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே இப்படி ஒரு புத்திசாலிகளெல்லாம் நீங்கள் வேறு எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது பாஜகவில். என்ன இப்போ ஆளுநர் RN ரவி, அவருக்கு தமிழும் தெரியாது, கால்டுவெல்லையும் தெரியாது, நம்ம சொல்லுவாங்கள்ல எதுவும் தெரியாதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஆனால் பேசுகிறது பயங்கரமாக பேசுவார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா வைகுண்டரை சனாதன தர்மத்தின் காவலன் அல்லது சனாதன தர்மத்தினுடைய பாதுகாவலன் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ நம்ம பால பிரஜாபதி அடிகளார், நம்ம எங்கள் ஊர் பக்கம் தான், வள்ளியூர் பக்கம் இருக்குது ஐயா வைகுண்டருடைய தலைமைப்பதி சாமித்தோப்பில். அந்த சாமித்தோப்பில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டருடைய தலைமைப்பதியினுடைய தலைமை குரு அவர் பால பிரஜாபதி அடிகளார். அவர் செய்தியாளர்களிடம் பேசின பொழுது ஐயா சொன்னவற்றை அப்படியே எடுத்து அந்த பாடலோடு சொல்லி அவர் என்ன செய்கிறார், விளக்கம் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த ஆகமம், இதிகாசம், இந்த கதை, இதை எல்லாத்தையும் கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் வந்து உங்கள் அரசியல் லாபத்துக்காக பொய் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் அவர் பேசின வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள், நான் பேசுகிறேன். சிவன் அவர் சொல்லுகிறார், நாரணம் வைகுண்டமாகி நாட்டில் வந்தே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அணிந்து போச்சு, புராண வேத நூல் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு.
புராணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வைகுண்டசாமி சொல்லுகிறார். எல்லா புராணங்களிலும் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதெல்லாம் பொய் சூடி போனது. எனவே அதை நம்பி இருக்காதீர்கள். நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வாருங்கள். தெய்வத்தை உங்களுக்குள்ளே கண்ணாடி வழிபாடு. இப்போ அவர் பேசுகிறாரு என்னன்னு. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாக ஜெயிச்சிட மாட்டோமா, அல்லது 2வது இடத்துக்கு வந்துட மாட்டோமா, அதிமுக 3வது தள்ளி நம்ம ஒரு 2வது இடத்துக்கு வந்துட மாட்டோமா, மீண்டும் வட இந்தியாவில் வந்து மோடியை பற்றி புரிந்து கொண்டு வட இந்தியாவில் மக்கள் வந்து வெளுவெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். வட இந்தியாவில் ஒருவேளை 10-50 சீட்டு குறைஞ்சிச்சுன்னா அதை தென்னிந்தியாவிலிருந்து சரி கட்ட முடியுமா? இதெல்லாம் தான் இவங்களுடைய நோக்கம், பிளான். ஸோ இதெல்லாம் புரிந்து நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஐயா பிடிஆர் எழுப்பி அந்த கேள்வி தான். முதல்ல தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் நினச்சிங்க, கணக்கு தாங்க, மக்களை ஏமாற்றாதீர்கள், மக்கள் முட்டாள்கள் இல்லை, தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.